Hi friends, welcome to Bhavani Ari Creatives. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான மாம்பழ கலர் பாவாடை சட்டை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஒரே ஒரு 11 மணி நேரத்தில் இந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சாச்சு. ஸோ ஒன்லி 11 hours தான். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிசைன்ஸ் தான். கொஞ்சம் அப்படி டைம் விட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் டைம் விட்டு ஒரு 10 இல்லை 9 hours முடித்த ப்ளவுஸ் தான் இது. ஸோ இந்த பட்டு பாவாடை சட்டை 1 டேலேயே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போட்டு உட்காந்து பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் நைட்டு வரைக்கும் ஆகிடுச்சிங்க. ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்களேன். நம்ம இதிலே ஃபுல்லாக உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் 9 hours ஆச்சு. அப்பப்போ கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு வந்து உட்காந்தனால 11 hours ஆச்சு. ஆனால் ஒரே நாளில் இந்த பாவாடை சட்டை முடிச்சாச்சு. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பீகாக் டிசைன்ஸ் தான். கழுத்து வந்து எப்பயும் போல் நார்மல் அண்டு மெரூன் கலரில் வந்து ஷேட் வந்துருந்தது. ஏன்னா வந்து பாவாடையோட கலர் வந்து மெரூனு. ஸோ அதனால் மெரூன் கலர் பாவாடை அண்டு மாம்பழ கலர் சட்டை. ஸோ சூப்பராக இருந்தது ஒரு குட்டி பாப்பாவுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 years பேபி இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். அண்டு பீகாக் வந்து அவங்க சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ஏன்னா பாப்பா வந்து மணிலாம் வாயில் வச்சக்கூடாது, இந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் ஜர்தோசிலாம் வேண்டாம், ஸ்ப்ரிங்கெல்லாம் வந்து அது இழுத்துக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சிம்பிளாக பீடு போட்டு நிறைய த்ரெட் ஒர்க்கு அண்டு ஸ்டோன்ஸ் மட்டும் வச்சு லைட்டாக பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஜர்தோசிலாம் ரொம்ப கொடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நம்ம அந்த பீகாக்கோட உடம்புலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி த்ரெட் ஒர்க்கு தாங்க, தாம்பூல் ஒர்க்கு தான் போட்டுட்ருக்கேன். ஸோ எப்பயுமே நம்ம தாம்பூல் ஒர்க்கு போடும்போது நான் ஒரு சின்ன டெக்னிக் சொல்கிறேன் பாருங்கள். எப்பயுமே பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த செயின் ஸ்டிச் வந்து கார்னர்லேருந்து கொண்டு வராதிங்க, சென்டர்லேருந்து கொண்டு போங்க. ஸோ சென்டர்லேருந்து கொண்டு போகும்போது உங்களுக்கு செயின் வந்து கேப் விடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அப்படியே அழகாக வரும். நீங்கள் கார்னர்லேருந்து கொண்டு போங்களேன், அப்படி நீங்கள் அடுத்த லைன் வரும்போது கேப் விழும். ஸோ எனக்கே கூட அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா எப்பயுமே ஒரு ஃப்ளவரோட பெட்டல்ஸ் போட்டால் கூட சென்டர்லேருந்து தான் கொண்டு வருவேன். அப்படியே அந்த சென்டர்லேருந்து அப்படியே ஒரு முறுக்கு மாதிரி நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அது அப்படியே ஃபினிஷிங் செயின் ஸ்டிச் வந்து அப்படியே நல்லா எப்படி சொல்கிறது அப்படியே நல்லா மிஷினில் போட்டால் மாதிரியே தெரியும் குட்டி குட்டியாக. இப்போ நீங்கள் இந்த பேரட் ப்ளவுஸ் ஃபுல்லாக முடித்த பிறகு பாருங்கள், இப்போ நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நடுவிலேருந்து நம்ம போடுறதுனால அந்த கண்ணோட ஷேப் பாருங்கள் நல்லா அப்படியே நல்லா ரவுண்ட் அப்படியே வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கட்டாயமாக அழகாக வரும். ஸோ பாப்பாவோட பாவாடை சட்டை வந்து மாம்பழ கலர் வித் மெரூன் கலர் பாவாடை. ஸோ அதனால் நான் வந்து இந்த மெரூன் கலர் த்ரெட் வந்து இந்த பீகாக்கோட உடம்பு ஃபுல்லாக வந்து இந்த தாம்பூல் ஸ்டிச் தான் போடுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் கார்னரில் போட்டுன்னு வரல, இது நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு வரும். ப்ராக்டிஸ் பண்ணாத பிகினர்ஸ் இருந்தால் கார்னர் போடும்போது கட்டாயமாக கேப் விழும். அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் சென்டர்லேருந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தலையை ரவுண்டாக முடித்தோம்ல, ஸோ அதை கூட நீங்கள் என்ன பண்ணலன்னா அப்படியே நீங்கள் சென்டராக ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு பாதி இந்த சைடு முடிச்சுட்டு பாதி இந்த சைடு நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா அதுவும் ஃபினிஷிங்காக இருக்கும், கரெக்டாக உங்களுக்கு அழகாக வந்துடும். ஸோ அப்படியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு போட வரும் அப்படின்றதுக்காக தான் நான் கழுத்து பகுதி எல்லாமே வந்து கார்னர்லேருந்தே அப்படியே கொண்டு வந்துக்கிட்டேன். தலை மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கணுன்றதுக்காக தான் சென்டர்லேருந்து அப்படியே ரவுண்ட் பண்ணேன். ஸோ இப்படி தான் நம்ம போடணும். அதே மாதிரி உடம்பு கூட பார்த்திங்கன்னா 2 பாகமாக பிரிச்சுக்கணும். ஸோ 2 பாகமாக பிரிச்சுட்டு நடுவிலேருந்து நீங்கள் இந்த சைடு பாதியும் அதேமாதிரி நடுவிலேருந்து இந்த சைடு பாதியும் எடுத்து அந்த லாஸ்ட்டில் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த செயின் வந்து நல்லா அப்படியே அழகாக அழுத்தமாக நல்லா ஃபினிஷிங்காக விழும். நீங்கள் கார்னர்லேருந்து கொண்டு வரீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு கேப் விடும். ஸோ நான் அது ஏன் சொல்கிறேன்னா பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஸோ எப்பயுமே நீங்கள் ஒரு ஃப்ளவர் போடுறீங்கன்னா கூட அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸு சென்டர்லேருந்து ஒரு ரவுண்டு மாதிரி அப்படியே கொண்டு வாங்க, ஃபினிஷிங்காக வரும். அப்படி இல்லைன்னா எனக்கு அது வரல, ஒரு மாதிரி ரவுண்டாக வருது, நல்லாவே வரல ஃபினிஷிங்னா ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ சென்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தீங்கனாலும் ஃபினிஷிங் வரும். ஆனால் நீங்கள் கார்னர் போட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணவங்களோட மட்டும் தான் முடியும். பிகினர்ஸை பண்ணிங்கன்னா கேப் விடும், கட்டாயமாக கேப் விடும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி கூட பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொன்னது இல்லையா இல்லை உண்மையா இல்லை பொய்யான்றதை. கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் செயின் ஸ்டிச் வந்து தாம்பூல் ஒர்க் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ எல்லா டிசைனுமே வந்து இது வந்து சூட்டபிள் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன். இப்போ நான் போடுறேன் பாருங்கள், இந்த பீகாக்கோட உடம்புல போடுறேன் பார்த்தீங்களா, சென்டராக வந்து அப்படியே நான் பிரிச்சுக்கிட்டேன்.
பாதி இப்போ நான் முடிச்சிடுவேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாதி அந்த சைடு போட்டுப்பேன். ஸோ அப்படி போடும்போது ஃபுல்லாக முடித்த பீக்காக்கு நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள் ஃபினிஷிங் வந்து பக்காவாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு அத்தனை வாட்டி சொல்கிறேன். ஏன்னா இங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போடுறாங்கல்ல, இப்போ ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறைய கேப் விழும். ஸோ இத்தனைக்கும் நான் கிளாஸில் அவங்களுக்கு சொல்லி தருவேன். தாம்பிள் ஒர்க்கு போடும்போது நம்ம பேசிக் வீடியோஸ் போடும்போது நான் சொல்லித்தருவேன் கட்டாயமாக. ஆனாலும் அவங்க அந்த தப்பை பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து அந்த உடம்பு ஒரு கேப் கூட தெரிஞ்சிருக்காது. நான் ஃபுல்லாக வந்து அந்த மாம்பழ கலர் கிளாத்தே வந்து மறைச்சிட்டு எப்படி மெரூனில் வந்து அப்படியே டார்க்காக வந்து கொடுத்துருக்கேன். டார்க் மெரூன், இது டார்க் மெரூன் கலரில் தான் வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்டு இப்போ பீக்காக்கோட அந்த நடுவில் இந்த உடம்பு பகுதியில் வந்து லீஃப் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். நம்ம நார்மல் ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல்ஸ் லீஃப் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி தருவோம் செகண்ட் லெவலில், பேசிக்கில். அதில் லாஸ்ட்டாக ஒரு நார்மலாக ஒரு வி ஸ்டிச் வந்து போடுவேன். ஸோ அது இப்போ என்கிட்ட படிக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு கட்டாயமாக இது புரியும். எப்படின்னா அவங்க இந்த ஸ்டிச்சஸ் படிச்சிருப்பாங்க அவங்க, அதனால் இந்த ஸ்டிச்சு நான் அதுதான் போடுறேன். ஸோ அப்படியே ஒன்றுமே இல்லை, நம்ம மேலேருந்து எடுத்து அப்படியே விவியை திருப்பி ரிட்டன் கொண்டு வர மாதிரி தான், லோடிங் மாதிரி. ஸோ நீங்கள் இது கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன் நான் அதை கொண்டு வரேன்னா அங்கேயும் நான் செயின் போடலன்னா ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும், பீக்காக்கோட ஃபெதர் மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் அந்த நடுப்பகுதியில் மட்டும் அப்படி போட்டுக்கிட்டேன். மற்றபடி வந்து கழுத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் ஜர்ரி அண்டு 3 lines 4 lines போட்டுக்கலாம். அண்ட் சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட். அப்புறம் வந்து மெரூன் கலர்லேயே டார்க்கு மெரூன் கலர்லேயே வந்து லோடிங் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் அங்கங்கே குந்தன் ஸ்டோன் ஓட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீட் போட்டு அண்ட் அதை சுற்றி ஒரு த்ரெட்லேயும் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படி நான் த்ரெட்லேயும் அவுட்லைன் கொடுத்தோன்னா கொஞ்சம் பார்க்க பார்வையாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம வந்து லீஃப் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சாச்சு. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இது ஃபெதரோட அந்த சென்ட்ரு பகுதி, அதாவது தோகை விரித்து ஆடுறதுல பீக்காக்கு, ஸோ அந்த இடம்தான். இங்கே வந்து நான் வி போடல, செயின் போட்டுடலான்னு சொல்லிட்டு செயின் போட்டுட்டேன். ஸோ அதுவும் பாருங்கள் நான் எப்படி எடுத்துகிட்டு வரேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு சென்டராக ஒன்று போட்டுட்டு இந்த சைடு பாதி முடிச்சுட்டு இந்த சைடு போடுவேன். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு ரவுண்டாக வேணும், அப்போ நீங்கள் சென்டர்லேருந்து அப்படியே அந்த ட்ராப்பை வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஸோ அப்படியும் நீங்கள் கொண்டு வந்தாலும் ஃபினிஷிங் வரும். ஸோ அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஸோ பிகினர்ஸ் தான் நான் சொல்கிறேன், போடுறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ பிகினர்ஸ்க்கு தெரியாதவங்களுக்கு நான் இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பாவாடை சட்டை ஒரே நாளில் நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோம். ஸோ ஒரு கழுத்து முடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.5 hours ஆச்சு. அதேமாரி ஹேண்டு ஸோ இந்த மாதிரி வந்து 3ஆக பிரிச்சுட்டு போட்டோன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் 9 hours தான். நம்ம அங்கே இங்கே கொஞ்சம் எழுந்து போகிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 11 hours 12 hours கூட ஆகலாம். ஸோ ஆனால் மேக்ஸிமம் 1 dayல ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த டிசைனுக்கு நான் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கஸ்டமர் வந்து லைனாக ப்ளவுஸ் பார்த்துட்டே இருந்தோம். அதுக்குள்ளே நான் திருத்தணிக்கு ஊருக்கு போயிட்டேன், ஏன்னா கிளாஸ் அங்கே. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே போய் வீடியோ எடிட் பண்ணி போட டைம் இல்லை. ஸோ நேற்று தான் நான் வந்தேன். இன்னிலேருந்து தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துடும். நாளைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஊர்லேருந்து வந்ததும் எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஆர்டரு. நான் ஊர்லேயே கொண்டு போய் இதை முடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாம்பழ கலர் வந்து நான் ஊர்லேயே முடித்து இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரே நாளில். ஏன்னா இதை நான் வீட்டுக்கு அங்கேயே எடுத்துகிட்டு போயிட்டேன் ஸ்ட்ரெயிட்டாகவே. ஸோ அதனால் முடிச்சே கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த பீக்காக்கோட காலில் கூட பார்த்திங்கன்னா நான் அந்த மெரூன் கலர் த்ரெட்டே தான் கொடுக்குறேன். ஏன்னா நான் தான் சொன்னல அவங்க வந்து எல்லாமே வந்து த்ரெட் ஃபில்லிங் வந்து கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்றதுனால மோஸ்ட்லி வந்து சுகர் பீட் 4 நம்பர் பீட் மட்டும்தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸ்டோன் வந்து இந்த தோகைக்கு மட்டும்தான் நான் வந்து வச்சுருக்கேன், கொஞ்சம் அப்படி வைக்கும்போது அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம கால்லாம் வந்து நெருக்கமாக வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது முடித்த பிறகு கைக்கு வந்து நம்ம எப்படி போட்டிருந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பீக்காக்கில் ஏதாச்சும் டவுட்டு நீங்கள் இல்லைக்கா எப்படிக்கா போட்டிங்க 11 hours 9 hours சொல்கிறீங்க அப்படின்னு எதுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன், சரிங்களா. ஸோ ஃபாஸ்ட்டாக போடுறீங்க அப்படின்னா கட்டாயமாக இதெல்லாம் ஒரு நாள் வேலை தாங்க. நீங்கள் ஸ்லோவாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே இது 1 வாரம் கூட ஆகலாங்க. ஸோ அது நீங்கள் போடுறத பொறுத்து தான் இருக்குது, ஒருத்தவங்க போடுறத பொறுத்து தான் இருக்குது, சரிங்களா.
இப்போது நம்ம ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச்சு போட்டாச்சு, அதாவது காலுக்கும் போட்டாச்சு அண்ட் இதுக்கப்புறம் வாலுக்கு நான் போட்டுட்ருக்கேன், அதுக்கும் வந்து மெரூன் கலர் தான். ஸோ எல்லாமே பக்காவாக வந்து மெரூன் கலர். ஏன்னா அந்த மாம்பழ கலருக்கு அந்த மெரூன் கலர் பார்க்கவே செம்மையாக இருந்தது. இப்போ நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்குறத விட டைரெக்டாக நான் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. ஆனால் ஸ்டிச்சிங் நாங்கள் பண்ணலை, எங்களால் பண்ணவும் முடியல, அவங்களே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இதே ப்ளவுஸு நான் என் சிஸ்டர் பொண்ணுக்கும் ஒரு டைம் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அது கூட இதே மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பீகாக்கோட ப்ரைஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பேக் நெக்கு அண்டு கை எல்லாம் கழுத்து, ஏன்னா சின்ன பாப்பா இல்லையா, ஸோ சின்னதாக தான் நான் எல்லாமே போட்டேன். அதனால் நான் இந்த டிசைனுக்கு வந்து 1200 தான் வாங்கியிருந்தேன். ஸோ 1200 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்டு இதே வந்து நம்ம ஒரு பெரியவங்களுக்கு போடுறோம் அப்படின்னா கட்டாயமாக இது வந்து 1500 இல்லை 1700 தாராளமாக வாங்கலாம், இல்லைன்னா 2000 கூட வாங்கலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம பீகாக் வந்து போடுறோம், கையிலும் 2 பீகாக் வரும், கழுத்துலேயும் பீகாக் வரும், ஃப்ரண்ட் நெக்லேயும் பீகாக் வேணுன்றவங்களுக்கு நம்ம 2000க்கு பண்ணி தரலாம். இல்லை எனக்கு ஃப்ரண்ட்லலாம் பீகாக் வேண்டாம், அதாவது ஃப்ரண்ட்டில் குட்டியூண்டு பீகாக்காக போட்டால் அது ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி அழகாக தெரியும், அதனால் சொன்னேன். இல்லை எனக்கு அங்கெல்லாம் வேண்டாம், கையில் 2 கழுத்துக்கு மட்டும் போதுன்னா 1750 தாராளமாக பண்ணி தரலாம். ஸோ இப்போ நம்ம அழகாக வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து முடிச்சாச்சு, அதாவது பாவாடை சட்டைக்கான ஃப்ரண்ட் நெக் வந்து முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான். ஸோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு போடுறதுனால கழுத்து எல்லாமே வந்து சின்னதாக தான் இருக்கும். அண்டு பீகாக் மட்டும் நான் கொஞ்சம் நல்லா பெரிய இன்ச்சாகவே போட்டுக்கிட்டேன். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 inches கிட்ட வரும் இந்த பீகாக்கோட சைஸு. அது உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியலாம் மேபி, ஆனால் வந்து நம்ம இன்ச் டேப் வச்சு அளந்திங்கன்னா 3 inches கரெக்டாக வந்து இதுக்கு வரும். ஸோ இதே மாதிரி நம்ம ஹேண்டும் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுஸோடு நான் உங்ககிட்ட எப்பயுமே டெய்லி வருவேன். ஸோ மறக்காமல் நமக்கு கமெண்டும் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதோட கையும் வந்து நான் பேக்கில் எப்படி போட்டிருந்தனோ அதே மாதிரி கீழே குட்டியாக வந்து டெய்லர் வந்து குழந்தையோட அளவு எனக்கு வரைஞ்சி கொடுத்தாங்க. ஸோ சீக்கிரமாக அந்த குட்டியாக பீகாக் வந்து கீழே இருக்கிற மாதிரியும் அந்த கோடு வந்து மேலே இருக்கிற மாதிரியும் அப்படியே வந்து போட்டேன். ஸோ இதுதான் வந்து கைங்க, ரொம்ப ரொம்ப குட்டி கை. ஸோ பீகாக் வந்து இதுக்கு வந்து நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். பேக் நெக்குக்கு ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம 3 inches போட்டுக்கலாம், ஆனால் கை வந்து இடிக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து 2 inches தான் போட்டுக்கிட்டேன். கையில் இருக்கிற பீகாக் 2 inches தான். ஸோ இது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். 1750 பெரியவங்களுக்குனா அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் 1200 வாங்கினேன். ஸோ 1200 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதேமாரி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வராது. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த ரேட் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஓகே, பாய்.